வேகமாக உயர்ந்து மெதுவாக குறையும் தங்கத்தின் விலை. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 560 ரூபாய் குறைந்து 87,040 ரூபாய்க்கு விற்பனை. மீண்டும் புதிய உச்சத்தை எட்டியது வெள்ளியின் விலை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 2 ரூபாய் உயர்ந்து 163 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாடு முழுவதும் விஜயதசமி பண்டிகை கோலாகலம். கோவில்களில் நடைபெறும் வித்யாரம்பம் நிகழ்வுகளில் குழந்தைகளுக்கு கல்வியை தொடங்கிய பெற்றோர். குலசை தசரா திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக இன்று நள்ளிரவு நடைபெறுகிறது சூரசம்ஹாரம். 15 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என்பதால் கூட்ட நெரிசலை தவிர்க்க சிறப்பு ஏற்பாடுகள். மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளையொட்டி டெல்லி ராஜ்காட்டில் பிரதமர் மோடி மரியாதை. சென்னை எழும்பூரில் மரியாதை செலுத்தினார் முதல்வர் ஸ்டாலின். RSS நினைவு நாணயம் வெளியிடும் அவல நிலையிலிருந்து இந்தியாவை மீட்க வேண்டும். RSS நினைவு நாணயத்தை பிரதமர் மோடி வெளியிட்டது குறித்து முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் காந்தியடிகளின் சிலைக்கு காவி துண்டு அணிவிக்கப்பட்டதால் சர்ச்சை. பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் தலைமையிலான கட்சியினர் காவி துண்டை அணிவித்ததால் சலசலப்பு. கரூர் துயரச் சம்பவத்தில் விஜய், ஆதவ் அர்ஜுனா மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை? அரசும் காவல்துறையும் அச்சப்படுகிறதா என திருமாவளவன் கேள்வி. புஷி ஆனந்த் மீது வழக்கு போட்ட காவல்துறை விஜய் மீது வழக்கு போடாததற்கு காரணத்தை சொல்ல வேண்டும். அப்படி அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லட்டும். ஏன் விஜய் மேலே வழக்கு போடலை? மாறாக அவருக்கு எதுக்காக பாதுகாப்பு கொடுக்குறீங்க? அப்போ ஏன் புஷி ஆனந்த் மேலே மட்டும் வழக்கு, அவரோட வந்த மற்றவங்க மேலே வழக்கு? அந்த வழக்கில் திரும்ப பெறுங்க, விட்ரா பண்ணுங்க. விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாததற்கு திமுக, தாவேக இடையே மறைமுக டீலிங் உள்ளதா? விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டாம் என்று அழுத்தம் கொடுத்தது யார் எனவும் திருமாவளவன் கேள்வி. புஷி ஆனந்த் மீது வழக்கு தொடுத்திருக்கிற தமிழ்நாடு காவல்துறை விஜய் அவர்கள் மீது வழக்கு தொடுக்காதது ஏன்? அப்ப திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்பலாமா? தமிழ்நாடு காவல்துறையின் இந்த ஓரவஞ்சனையான அணுகுமுறை நல்லதல்ல. யாரை கண்டு அவர்கள் அச்சப்படுகிறார்கள்? யார் அழுத்தம் கொடுத்து இந்த நிலையை எடுத்திருக்கிறார்கள்? அண்ணா ஹசாரேவை போல விஜயை பாஜக பயன்படுத்துவதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. 2014 அண்ணா ஹசாரேவை பயன்படுத்தி ஆட்சியை பிடித்தது போல விஜய் மூலம் ஆட்சியை பிடிக்க முயற்சிப்பதாக விமர்சனம். விஜயிடம் அமித்ஷா பேசினாரா என்ற கேள்விக்கு நைனா நாகேந்திரன் பதில். பாஜகவை அரசியல் எதிரி என கூறும் விஜய் தங்களுடன் எப்படி இருப்பார் எனவும் கேள்வி. ட்ரை பண்ணது பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதான் சரி, உங்க தரப்புல ஏற்பாடு பண்ணலாம். நீங்க பேசுவீங்களா சார்? நீங்க பேச விஜய் கிட்ட பேச வாய்ப்பு இருக்கா? இல்லை. கரூரில் நடந்த விஜய் பரப்புரையில் பாதுகாப்பு குறைபாடு என உயர்நீதிமன்ற கிளையில் கட்சியின் பொதுச் செயலர் ஆனந்த் தொடுத்த வழக்கின் எதிரொலி. தாவேக தலைவர் விஜயின் பாதுகாப்பு அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டது மத்திய உள்துறை அமைச்சகம்.
மணியின் மகன் தமிழ்குமரனுக்கு மாநில இளைஞர் சங்க தலைவர் பதவியை வழங்கினார் ராமதாஸ். நியமன உத்தரவை தமிழ்குமரனிடம் வழங்கினார் ராமதாஸின் மூத்த மகள் காந்திமதி. தமிழ்குமரனுக்கு இன்றைக்கு இப்பொழுது உங்கள் முன்னாலே மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமனம் செய்கிறேன். காவிரி படுகை மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின். நெல் கொள்முதல் தொடர்பாக ஆலோசனை. செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் இன்று கனமழை. தமிழகத்தில் வரும் 4ஆம் தேதி வரை கனமழை தொடரும் என எச்சரிக்கை. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று நாளை கரையை கடக்கும் என கணிப்பு. தமிழக துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். ஆயுத பூஜை தொடர் விடுமுறையின் எதிரொலி. புதுச்சேரியில் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தீர்த்தவாரியுடன் பிரம்மோற்சவம் நிறைவு. திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. ராஜஸ்தானில் ஆயுத பூஜை கொண்டாடிய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள். துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்களுக்கு மாலையிட்டு வழிபாடு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களுடன் காசாவை நெருங்கும் கப்பல்கள். தன்னார்வ குழுவினரின் கப்பல்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்து தடுத்து நிறுத்த இஸ்ரேல் முயற்சி. ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அரசால் விதிக்கப்பட்டிருந்த தொலைத்தொடர்பு இணைய சேவை முடக்கம் நீக்கம். உறவினர்கள், நண்பர்களுடன் உரையாடி மீண்டும் வெளி உலகத்துடன் இணைந்த மக்கள்.